So guys, இன்னைக்கான வீடியோ நம்ம சால்ட் வாட்டருக்கு திரும்ப வந்தாச்சு நண்பர்களே. இது வந்து ஒரு அவசர வீடியோ guys. இது வந்து ஒரு வீடியோவாவே நான் போடுவேனானே எனக்கு தெரியல. டொமேட்டோ குரூப்பர், அப்புறம் வந்து பஃபர் ஃபிஷ், அது இதெல்லாம் ஆட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அன்னில இருந்து எல்லா வீடியோலுமே எப்பண்டா சார்க்கு ஆட் பண்ணு கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வேற ஒரு கண்டென்ட் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச எங்க பெரியப்பான்னு நினைக்கிறேன். பெரியப்பா வந்து ஏதோ வீட்லயா கடையா எதுவுமே கரெக்டா லொகேஷன் தெரியல நண்பர்களே. ஒரு சின்ன பையன் 10th ஸ்டாண்டர்ட் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஸ்டால ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை ஒரு சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன், எல்லா விதமான சால்ட் வாட்டர் விஷயம் கிடைக்குமா. நானும் கன்னியாகுமரியில தான் இருக்கேன், இவ்வளவு நாள் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கு எனக்கு தெரியாது. இப்போ எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம்னா, தம்பி அந்த மெசேஜ் பண்ண தம்பி வந்து கன்னியாகுமரியில இருக்கான் கைஸ். அவனை போய் பிக் பண்ணிட்டு அவன் கூட சேர்ந்து நம்ம அது பெரியப்பாவோட ஸ்பாட்டுக்கு போவோம். பிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு போக்குங்க நண்பர்களே. வினோத் ப்ரோ கொஞ்சம் தொண்டையில கிச், அப்புறம் மண்டியில கொஞ்சம் கிச். ரொம்ப டயர்ல இருக்காரு. வாரவெளியே 3 வாட்டி வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு. ரொம்ப முடியாம மூஞ்ச பாருங்க, பரிதாப நிலைமையில இருக்கு. அடுத்து எப்போ வாந்தி வருதுன்னு தெரியல, போயிட்டு இருக்கு கைஸ். அவன் இன்னும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாருக்கு வாங்கிட்டு வர போறோம். நம்ம டேங்கு இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சாருக்கு தான் போட போறோம்னு சொல்லி. சாருக்கு பெயிண்டிங் வேற பண்ணோம். சாருக்கு ஒரிஜினலாவே வாங்கிட்டு வர போறோம். சாருக்கு கிடைக்குமான்னு தெரியல, ஆனா பயங்கரமா இருக்கு போது அது மட்டும் தெரியும். அப்ப நான் போயிட்டு அந்த சின்ன தம்பியை பிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கன்வியூ பண்றேன். சின்ன தம்பினா 10ஆம் கிளாஸ் படிக்கிற தம்பி. அவன் நேம் கூட எனக்கு தெரியாத நண்பர்களே. என்ன தெரியுமா, நேற்று நைட்டு 12 மணிக்கு அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். திடீர்னு கர்நாடகா விஷயமா மெசேஜ் வந்துச்சு, அவன் நமக்காக நீ ஸ்கூல் வேற லீவ் போட்டிருக்கான். அதான் பண்ணு. ஆமா, நம்ம சின்ன தம்பியை தூக்குறதுக்கு சின்ன முட்டத்துக்கே வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து சின்ன முட்டம். சின்ன தம்பி ஏமாத்தவானா இல்ல இன்னைக்கு உண்மையிலேயே நமக்கு சாருக்கு காமிச்சு தருவானான்னு நம்ம பொறுத்திருந்துவான் பாக்குறோம் நண்பர்களே. அது நைட்டு மெசேஜ் பண்ணிச்சு, காலையில வந்தாச்சு நண்பர்களே. ஒரு வழியா சின்ன முட்டத்துக்கு வந்து நம்ம சின்ன தம்பியை கண்டுபிடிச்சு சின்ன தம்பியை வண்டியில ஏத்தி இப்ப தம்பி எந்த ஊருக்கு போறோம், நம்ம அது ஒரு இது வீடு மாதிரி ஃபார்ம் மாதிரி வச்சிருக்காங்க வீட்டுல. வீடு பாருங்க நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபரோட உங்க சப்ஸ்கிரைபரோட ரிலேட்டிவோட வீட்டுல வந்து ஃபார்ம் மாதிரி வச்சிருக்காங்களா. வீட்டுக்குள்ளயா இல்ல சைடுல இடம் போட்டு காம்பவுண்ட்லாம் கட்டி வளையலாம் அடிச்சு ஸ்விம்மிங் பூல் மாதிரி. சால்ட் வாட்டர் இங்க எதுக்கு நிக்கிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொரு சப்ஸ்கிரைபரை கூப்பிடுறதுக்காக காரை பார்க் பண்ணிட்டு இதுக்குள்ள எங்கேயோ நடந்து போனாரு. அவர் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபரோட சேர்ந்து தான் நம்ம ஸ்பாட்டுக்கு போக முடியும் போல. தம்பி 2 கிலோமீட்டர்னு திருநெல்வேலியே கூட்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா தூத்துக்குடி போயிடலாம் கைஸ். ஆமா கைஸ், கன்னியாகுமரியில இருந்து வந்து திருநெல்வேலி வந்துட்டோம். இனி அடுத்து போனா தூத்துக்குடி தான். திருநெல்வேலியில இருந்து யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தூத்துக்குடியில இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கன்னியாகுமரியில இருந்து பார்த்துட்டு இருந்தா ஒயிட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. சென்னையில இருந்து பார்த்துட்டு இருந்தா சிஎஸ்கே எல்லோ கமெண்ட் பண்ணுங்க. மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருந்தா ஆரஞ்சு கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஊரையும் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு வழியா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே திரும்பி பாருங்களேன் எல்லாம் எப்படி இருக்கு. கடற்கரை வாங்க நண்பர்களே. கமெண்ட்ஸ் வலதுகார எடுத்துச்சோங்க. இந்த ஸ்பாட் அப்படியே வந்து சுத்தி பாருங்க. எவ்வளவு ஏரியா இருக்கு தெரியுதா? ஃபுல்லா சால்ட் வாட்டர் மான்ஸ்டர்ஸ் தான். எங்க பார்த்தாலும் பயங்கரமான மீன்கள்லாம் சுத்திட்டு இருக்கு கைஸ். வந்த உடனே ஒரு பிரம்மாண்டமான தொட்டிங்க பாருங்க. நம்ம கைஸ் இது டேங்க்ல பெரிய கடல்ல கூட்டமா இருக்கிறத விட அதிகமா மீன் இதுல மொத்தமா இருக்கு ஒரே இடத்துல. ஓ மை காட் நண்பர்களே, லுக் அட் திஸ். என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எப்பா இதெல்லாம் என்ன மான்ஸ்டர்னே தெரியல. இப்போ தான் இந்த ஸ்பாட்டுக்குள்ள வந்தோம். இங்க நாம மட்டும் இல்ல, சுத்தி பாருங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. இருக்கிறதுலயே பெரிய தொட்டி தானோ. இதுக்குள்ள இருக்க மீனெல்லாம் பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. இங்க பாரு, இதெல்லாம் என்னன்னே தெரியல நண்பர்களே. இதெல்லாம் எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா நீங்க? இதோ தோல் மீனா பயங்கரமா இருக்கு. பாத்துருக்கீங்க, சோடியா சுத்திட்டு இருக்கு பாரு. என்னது இதெல்லாம்? அம்மா நீ பார்த்தது இல்ல. இந்த மீனை மட்டும் பாத்து இங்க பாருங்க. யாரும் தெரியுதா? நம்ம அண்ணன் டொமேட்டோ குரூப்பர் சுத்திட்டு இருக்கு. என்னெல்லாமோ சுத்துது கைஸ். ஓ மை காஷ், என்னால பேச கூட முடியல. 1-2 மீன் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இங்க வந்து பார்த்தா கடலையே எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். ஷாக் டூ மச் ஷாக். இந்த மீன்லாம் வந்து கடைசியா டிஸ்கவரி சேனல்ல பாத்துருப்பீங்க. டிஸ்கவரி சேனலுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க நண்பர்களே. அவ்வளவு பயங்கரமா கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா ஆக்ரோஷமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு தண்ணிக்குள்ள. தெரியுது இதெல்லாம் பாருங்க, பேட்டர்னை பாருங்க நண்பர்களே. ப்ரோ இது நேம் என்ன ப்ரோ? தெரியுமா ஏதாவது இருக்காது? என்ன இருக்குல்ல இது? இந்த கலர்ஃபுல்லா இருக்கு ப்ளூ. அதெல்லாம் கீலின்னு சொல்லுவாங்க. கீலியா? நண்பர்களே பாருங்க, கீலியா பாருங்க, கலர் பாருங்க பயங்கரமா இருக்கு. கீலி மீன் ப்ளூ ஒயிட் கலர் சூப்பரா இருக்கு. பறவை மீன் சொல்லுவாங்க. பறவை மீன் மொத்தம் குரூப்பா இருக்கு. செரவு பெருசா இருக்குது. இங்க பாருங்க நண்பர்களே, அந்த கூட்டமா போகுது பாருங்க. அது எல்லாமே பறவையா கைஸ். இந்த தொட்டில நம்ம வீட்டுல வளர்த்துட்டு இருந்தோம் நண்பர்களே, டொமேட்டோ குரூப்பர். அவன் இருக்கான் பாருங்க, கண்டுபிடிங்க பாப்போம். அந்த பாறைக்கு அடியில போயிட்டு வெளியே வரான் பாருங்க, தெரியுதா? சிவப்பு கலர்ல என்ன வெளியே வரான்? டொமேட்டோ குரூப்பர் இருக்கு. விதவிதமான குரூப்பர்லாம் இருக்கு. டொமேட்டோ கலர்ல மட்டும் தான் குரூப்பர் பார்த்திருப்போம். ஆனா இங்க வந்து வெண்டைக்காய் சப்பாத்தி மாதிரி ஒண்ணு இருக்கு, புரோட்டா மாதிரி ஒண்ணு இருக்கு. பாருங்க கைஸ், வெரைட்டி அலிகேட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு. நம்ம சிக்கன் மாதிரி ஒண்ணு இருக்கு. கடல் சுப்பிரமணி எப்படி போறோம் பாருங்க, வாசா இருக்கா, வேற மாதிரி இருக்கு. இந்த பைப் உள்ள ஏத்தி பார்த்துட்டு இருக்கான் பாரு. யாருன்னு தெரியல. என்னது தலது அங்க போய் ஜம்முன்னு இருக்குல்ல ப்ரோ. இது என்ன ப்ரோ? இந்த பைப்புக்குள்ள ஒன்று இருக்கு.
மூச்சாவா அப்படிதான் சொல்லலாம். மூச்சா பூச்சா வெளியே வருமா? ஒவ்வொரு மீனுக்கு நேம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இது செமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இது எடுத்துட்டு போமா, இது வேற மாதிரி இருக்கு. முகத்தை பார்க்க அதே மாதிரி இருக்கு. எவ்வளவு கிலோ விட்டேன்? இது எவ்வளோண்ணே? இந்த மான்ஸ்டர் வேற லெவலா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்த உடனே எனக்கு இதை பார்த்து செமையா பிடிச்சு போச்சு. நம்ம டொமேட்டோ குரூப்பர் கலர்ஃபுல்லா ஒன்று இருக்கு பாரு, பட்டர்ஃப்ளை. இங்க பாருங்க ப்ரோ, இது நேம் என்ன? இது வந்து ப்ளூ ரிங் ஏஞ்சல். ப்ளூ ரிங் ஏஞ்சலா? மாசா இருக்குல்ல, செம கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னும் நான் இங்க பாருங்க வினோத் ப்ரோ, ப்ளூ ட்ரிகர் ஃபிஷ். இதை நான் ஒரு வீடியோல பார்த்திருக்கேன். கடற்கரையில வந்து நின்னுச்சு ஒரு போட் பக்கத்துல. டொமேட்டோ குரூப்பர். கைஸ், இந்த இடத்துல ஒரு ப்ளூ ட்ரிகர் ஃபிஷ் இருக்கு. நம்ம கடற்கரை கடலுக்குள்ளாடி எல்லாம் போகும்போது நம்மள வெரைட்டி வந்து கடிக்கும். அந்த மீன் தானே இது ட்ரிகர் ஃபிஷ் ப்ரோ. இங்க பாருங்க ப்ளூ கலர் ப்ளூ ட்ரிகர் ஃபிஷ். இது கடிக்குமா? நல்லா கிடைக்கும். இது என்ன ப்ரோ, என்ன இருக்கு? ராபிட்டா. அப்புறமா இங்க பாருங்க இந்த ஃபாரின் வீடியோஸ்ல எல்லாம் வருமே மோரி ஷேடல், என்னெல்லாமோ இருக்கு நண்பர்களே. இந்த மீன்லாம் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இல்லை, கலர்ஃபுல் ஃபிஷ், மான்ஸ்டர், ஷார்க்கு சுத்தி சுத்தி. நம்ம மட்டும் இல்லை, இங்க ஒரு ஊரே இருக்கு. லுக், ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர்ல கலர்ஃபுல் ஃபிஷ், ரொம்பவே பெரிய சைஸ் கைஸ். இந்த கலர்ஃபுல்லான ஃபிஷ் எனக்கு வாங்கவே நினைச்சு கூட பார்க்கல. அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர்ல கலர்ஃபுல் ஃபிஷ். இது என்ன ப்ரோ? பொம்மை மாதிரி இருக்கு, ரப்பர் துண்டு மாதிரி இருக்கு நண்பர்களே. வாங்கி வச்சிங்க பாருங்க கைஸ். நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் மோரிஸ் ஏஞ்சல் தானே? மோரிஸ் ஏடலா? கைஸ் இந்த பெரிய டேங்க்ல இருந்து கலர்ஃபுல்லான ஒரு 2 மீன் வாங்க போறோம். மீனை வந்து செலக்ட் பண்ண மீனை பிடிச்சி தரதுக்கு ஓனர் வந்துட்டாரு கைஸ். இவர் தான் ஓனரா ப்ரோ? உங்க நேம் என்ன ப்ரோ? புஷ்பா ஆண்டனியா? புஷ்பா ஆண்டனியோட டேங்க்ல இருந்து நம்ம எல்லா மான்ஸ்டர்ஸையும் பிடிச்சிட்டு இருக்கோம் கைஸ். வெரைட்டி பிடிக்கிறது ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. பெரிய பைப்பு பிடிச்சிருக்கு. பிடிச்சல ப்ரோ? புஷ்பா ஆண்டனி வெறித்தனமா பிடிச்சிட்டு இருக்காரு. ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கேட்ட மான்ஸ்டரை தேடி பிடிக்கிறாரு. உள்ளே இறங்கிட்டாரு பாருங்க. நம்ம எந்த மான்ஸ்டர் எதையும் பிடிக்க முடியலன்னு கோவத்துல டேங்க் உள்ளே இறங்கி போய் வெரைட்டி பிடிக்க போறாரு. பின்னாடி நிக்கிறாருல இவர், இந்த ஊரோட பெரிய செலிபிரிட்டியா நண்பர்களே. இன்ஸ்டா என்ன கலாட்டா? சீனு கலாட்டா ப்ரோ வந்து அவர் இந்த ஊர் செலிபிரிட்டியா. அது இருந்தாலும் அவருக்கு கவலைப்படாம நமக்காக டேங்க் உள்ள இறங்கி மீனை பிடிச்சி தர போறாரா? எதை பிடிக்கிறாருன்னு பாக்கலாம். ஏங்க ப்ரோ ஒரு சொல்லுங்க அந்த டயலாக். சொல்லுங்க ப்ரோ. இன்ஸ்டா சீனு ப்ரோ, சீனு கலாட்டா ப்ரோ வெக்கப்படுறாரு ரெண்டு பேரிலே. கைஸ் 1 மணி நேரமா வெரைட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. பாருங்க, நம்ம கேட்ட ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு 3 பேர், 1 2 பேர்ல 3 பேர் 4 பக்கம் நின்று பிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஹிடன் ஸ்பாட் வச்சிருக்கனால எல்லாமே உள்ள போய் ஒளிஞ்சிருது. கடல்ல இருந்து கூட பிடிச்சிடலாம் போல நண்பர்களே. இந்த குட்டி கடல்ல இருந்து பிடிக்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. போட அவ்வளவுதான். மிஸ் ஆயிட்டா? நான் அவ்வளவுதான் நண்பர்களே. எங்க லாக் பண்ணி வச்சு வேற மாதிரி ஃபைனலா. அப்பா சரியான அக்ரெசிவா இருக்கு கைஸ். கடைசி இங்க பாருங்க இங்க பாருங்க நண்பர்களே, பிடிச்ச மான்ஸ்டர். நான் எவ்வளவு பாருங்க கைஸ், எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. எல்லாம் பயங்கர இதுவா இருக்கு. எங்க விடுத்தனா தள்ளி எவ்வளவு ஆளு இருக்கா? மாட்டிருச்சா? எங்க இருக்கு? நண்பர்களே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்ததும் ஒரு மீனை பிடிக்கலாம்னு சொன்னோம்ல, அந்த மான்ஸ்டர் இங்க பாருங்க. கரெக்டா மாட்டிருச்சு பாருங்க. சீனு கலாட்டா ப்ரோ நமக்கு அவரு தாங்க இன்னைக்கு எல்லா மீனையும் பிடிச்சி தந்திருக்காரு. இங்க பாருங்க செமையா இருக்கு. இங்க பாருங்க கலர் பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வெறித்தனமான மீன் கைஸ். இந்த எல்லா மீனையும் பிடிச்சிருந்தது எங்க ப்ரோ? நீ பாருங்க கைஸ், சீனு கலாட்டா ப்ரோ. சீனு கலாட்டா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியா ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்தையும் பிடிச்சிருந்தது. எல்லா விஷயம் தனித்தனி பேக்கிங். ஒவ்வொரு மீனையும் ஒவ்வொரு கவர்ல தனித்தனியா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? மோரிஸ் ஏஞ்சலா? ஆமா, அந்த ஏஞ்சலா சேடலா தூக்க முடியல நண்பர்களே. காலைல வந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஃபுல் ஷாப்பிங் பண்ணி இங்க பாருங்க கார்ல முக்காவாசி மீனை ஏற்றி வச்சு இதையும் தூக்கி வைக்க போறோம். அவ்வளவுதான். இங்க இருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்ஸ். சின்ன முட்டத்துல இருந்து சின்ன தம்பியை கூட்டிட்டு, தம்பி ஏதோ சொல்றானா ஏதோ இருக்குன்னு நினைச்சோம். ஆனா அங்க போய் பார்த்தா ஷாக் ஆகிட்டோம். அந்த ஷாக்கில் வீடியோ கையும் வரல, காலும் வரல, ஒழுங்காக பேசவும் வரல. என்ன நண்பர்கள், ஒரு குட்டி சார்க்கு ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. போனோம் பார்த்தா அந்த மரைன் வரல இருக்கிற மாதிரி இந்த இவ்வளோ பெரிய சார்க்கு, பெரிய சார்க்கு. அதுல வெரைட்டியா நிறைய சார்க்கு இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். புள்ளி சுறா நாங்களாம் நினைச்சிட்டு தான் போனோம் நண்பர்களே. நாங்கள் ஏதாவது குட்டி சுறா கிடைக்கும் இந்த சைஸுக்கு, ஏதாவது குட்டி சுறா இல்லை கொஞ்சம் இந்த அளவுக்கு பார்ப்போம். எல்லாமே ரொம்ப பெரிய சார்க்கு. இதெல்லாம் அந்த மரைன் வேர்ல்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்களே, அங்கெல்லாம் கொடுப்பாங்க போல. எல்லாம் பெரிய சார்க்கு. ரேட்டு கேட்டா ஷாக் ஆயிருவீங்க, அவ்வளோ ரேட்டு சொல்றாங்க. அப்புறம் லாஸ்ட் என்னன்னா புதுசா ஒரு இடம் என்ன இருக்கும் எதுவுமே தெரியாது, ஆள் இருக்குமானே தெரியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வந்த மெசேஜை நம்பி நம்ம போறோம் கார் எடுத்துட்டு. அதேதான் போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். அதனால நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு. அவ்வளோ ஓரளவு பார்த்துருக்கோம். க்ரௌட் எவ்வளவு பேர் தெரியுமாங்க.
நிறைய பேர் மொத்தம் ஊரே திறந்து வந்துட்டாங்க. இனி இந்த ஸ்பாட்டுக்கு திரும்ப ஒரு நாள் போவோம் ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு. நீங்க இன்னைக்கு பாத்துருப்பீங்களா நிறைய அந்த வீடியோல, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் இதை வாங்க ப்ரோ, அதை பண்ணு ப்ரோ, அது மாதிரி பண்ணு ப்ரோ, ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோ கமெண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பண்ணலாம். போன வாரம் தான் சொன்னேன் எங்க ஊர் குளுன்னு இருக்குன்னு. இன்னைக்கு அடிக்கிற வெயில்ல பாலைவனத்தை விட மோசமா இருக்கு நண்பர்களே. வெசர்த்து ஊத்துது பார்த்து ப்ரோ. இன்னொரு கவர்ல இருந்த மீனை ரிலீஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. என்னாச்சு? எத்தனை மீன் இருக்கு இதுல? ரெண்டு இருக்கா? இருக்கு. வெட்டிகரமா அட்டகாசமான மீன்களை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் guys. 3 கவர் எடுத்துட்டு வந்தோம். எல்லாமே பக்காவா இருக்கு. ஒரு கவர் எங்கன்னு கேட்பீங்க நண்பர்களே. ஒரு மீன் வந்து ரொம்ப டல்லான மாதிரி இருந்துச்சு. நான் வண்டியை பார்க் பண்ண முன்னாடியே கவரை பிரிச்சுட்டு போய் அங்க மேல டேங்க்ல ரிலீஸ் பண்ணிட்டோம். அவன் என்னன்னா கவருக்குள்ள துள்ளி 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 குதிச்சிட்டு இருக்கான். ஆமா, ஏதோ செவுள் வழியா ஏற எடுத்து வா வழியா விட்டுக்கிட்டே இருக்கு. பபிள்ஸ் விட்டு அது ஏஞ்சல். இவன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல. மத்த மீன் எல்லாம் ஓகேவா இருக்கு. பட் இவன் வந்து ரொம்ப போராடணும்னால இவனை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். என்ன ஆக்டிவா இருக்கும் பாருங்க. வேற மாதிரி இந்த மீனை பார்த்தா கிராபிக்ஸ் மாதிரி இருக்கு. படத்துல எல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு மீன். ரீசெண்டா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஃபிஷோட வீடியோ அனுப்பிச்சு விட்டு ப்ரோ இந்த மாதிரி மீன்லாம் என்னைக்கு வளர்க்க போறீங்கன்னு கேட்டாரு. கோஇன்சிடென்ட்டா இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். நம்ம கைஸ் நம்ம எல்லாம் கனவுல பார்த்துட்டு இருந்ததெல்லாம் நிஜமாவே நடந்துட்டு இருக்கு கைஸ். இப்படி ஒரு கலர்ஃபுல்லான மீனை நம்ம வளர்ப்போம்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் டிவியில தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம டிஸ்கவரி சேனல்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆழ் கடல்ல இருக்கக்கூடிய மீன் இதெல்லாம் வளர்ப்போம்னு நினைச்சீங்களா? இப்ப பார்த்தா நம்ம கையிலே இருக்குது கைஸ் இந்த மீன் எல்லாம். சரி மத்ததை ரிலீஸ் பண்ணிடுவோம். மத்த ரொம்ப டைம் ஆகுது. 2 பேரையும் வாட்டர் டெம்பரேச்சர் செட் பண்ணிடுவோமா? உள்ள போட்டுரு. தூக்க முடியல, டயர்டா இருக்கு. சரியான வெயிட். யாருக்கும் உடம்பு சரியில்லை. டொமேட்டோ குரூப்பர் உடம்பு சரியில்லாம டொமேட்டோ குரூப்பர் இப்போ தான் காப்பாத்திருக்கோம். லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல கேட்டிருப்பேன் டொமேட்டோ குரூப்பருக்கு வந்து அது என்ன ஜோடி ஆட் பண்ணலாமா அப்படின்னு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் மீனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு. ஆனா இப்பதான் தெரியுது நமக்கே 1000 பிரச்சனை வருது. மாத்திரை மருந்து போட்டு ஓடிட்டு இருக்கோம். நான் வேற ஏதோ சொல்ல வரேன்னு நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன், மீனுக்கு பிரச்சனை வராதா? நான் அப்படி நினைக்கல. ஜோடி இல்லாதனாலதான் மீனுக்கு பிரச்சனை வருது போல. ஜோடி இருந்துச்சுன்னா எல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிரும் போல. அப்படிதான் சொல்ல வரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிதானே? ஆமா கைஸ், எனக்கு அப்படிதான் கைஸ். ஆமா, ஜோடி இல்லாதனால நிறைய பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். அதனால சிங்கிளா இருக்க எல்லாரும் சீக்கிரம் மிங்கிள் ஆயிருங்க. நம்ம டொமேட்டோ குரூப்பர் மாதிரி எல்லாரும் ஜாலியா இருக்கு. எங்க அண்ணன் வினோத் ப்ரோக்கு வந்து பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கமெண்ட் வந்துச்சு. நான் சும்மா சொல்லல, சீரியஸா ப்ரோ என் அண்ணன் வினோத் அண்ணனுக்கு ஒரு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு ஓகேவா அப்படின்னு. சீரியஸ்லி நாட் ஜோக்கிங். அதான் நண்பர்களே, டொமேட்டோ குரூப்பர் சிங்கிளா இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு ஜோடி வேணுமான்னு கேட்டிருந்தேன். கமெண்ட்ஸ்ல நீங்க சரின்னு எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. லெட்ஸ் see பாப்போம். இன்னும் தேடிட்டு தான் இருக்கும். ஜோடி கிடைச்சதும் ஆட் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன். இப்போ வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண விட்டு 5 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் கூட மெயின்டைன் ஆகட்டும். ஆனா இவன் அவனை விட ஒரு 3 மடங்கு மேல். எதனால சொல்லு? இதுக்கு அந்த ஏஞ்சலுக்கு மெயின் அந்த முதுகுல இருக்க என்னது ஃபின்னா. ஆமா, இவனுக்கு பார்த்தா அது மட்டுமே இவ்வளவு இருக்கு. ஃபின்னு மட்டும் 1.5 இன்ச் இருக்கு, 6 அடி இருக்கு. நண்பர்களே, இவனோட பேரை இப்ப தான் கண்டுபிடிச்சோம். மோரிஸ் ஐடோல். பறந்து போகுது பாருங்க. மோரிஸ் ஐடோல் செமையான ஃபிஷ். லாஸ்டா ஒரு ஃபாரின் யூடியூப் சேனல்ல இந்த மீனை பாத்துருந்தேன். செமையா இருந்துச்சு. அதுவும் சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சுதான் இந்த மீனை எப்ப வளர்க்க போறீங்கன்னு கேட்டாரு. வளர்த்துட்டோம். இப்போ இங்க பாருங்க நண்பர்களே, மோரிஸ் ஐடோல் ஒருத்தர் துடிச்சிட்டு இருந்தாலும் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டலாம். ஃபர்ஸ்ட் அவனை பாருங்க, அவனோட ஜோடியை கண்டுபிடிச்சு டேங்குள்ள போய் பாத்துட்டு இருக்கான். எப்படா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கைஸ். ரெட் ஜோடி உயிர் ப்ரோ. வேற மாதிரி இல்ல நம்ம டொமேட்டோ குரூப்பருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஜோடி போட்டு வரப்போது. இதுவும் ஜோடி பா. இங்க இன்னொரு ஜோடி இருக்கு நண்பர்களே. அப்புறம் வர வழியில இப்பு ப்ரோ கடைக்கு போயிட்டு இந்த இது வேவ் மேக்கர் அவர் கொடுத்திருந்தாரு. லாஸ்ட் வாட்டி மீனை ரிலீஸ் பண்ணும்போது இதை ஃபிக்ஸ் பண்ணாம விட்டோம். இது கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த மீன்கள் எல்லாம் கடல்ல இருந்தே பழகி இருக்கும்ல. அந்த கடல்ல அந்த வேவ்லயே உட்காந்து பழகி இப்போ இந்த இடத்துல வேவ் இல்ல அப்படின்னா மீன்கள் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இங்க பாருங்க, ஹியர் கம்ஸ் தி வேவ் மேக்கர். என்ன இவ்வளவு தடியா இருக்கு? இல்ல ரிலீஸ் பண்ண முன்னாடி இதை மாட்டிட்டு தான் ரிலீஸ் பண்ணுங்க. அதான் இதை எடுத்து வெளியே வச்சிரும். இங்க பாருங்க, உள்ள ஒரு ஃபேன் இருக்கு பாருங்க. இந்த ஃபேனுக்கு சுத்தும் போது அலை அப்படியே உருவாகும். ஆர்டிஃபிஷியல் வேவை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த வேவ் மேக்கர் நண்பர்களே. இதெல்லாம் பார்த்த உடனே என்ன வெளியே திறந்து விடுங்க, எவ்வளவு நேரம் தான் என்ன அடைச்சி வைப்பீங்கன்னு. அது கலர் வேற லெவல்ல இருக்குல்ல ரெண்டுமே. அம்மா என்னோட கலர் மாறி இருக்கணும். அது பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கு, மஞ்சள் கலர் வரும். நண்பர்களே, ஐ அம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் நண்பர்களே. டுடே கலர்ஃபுல்லான மீனால டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்ண மாதிரியே இருக்கு. எல்லாரும் கேட்டுறேன், நீங்க எப்படா டேங்க ஃபில் பண்ணுவேன்னு. ஃபில் பண்ணிட்டோம் இன்னைக்கு. எல்லோ பிளாக் விதவிதமா வெரைட்டியா. அது என்ன? அது வானவில் மீன். அது எல்லா கலரும் இருக்கு கைஸ். வானவில் மீன் உள்ள அந்த கவர் எல்லாத்தையும் இறக்கியாச்சு. கியர் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தரையில் வைப்போம். தெரியலைக்குதா? அது போதும். எப்படி வேற லெவல் போட்டாச்சா? தெரியுதா? இங்கே பாருங்க, அளவு இருக்கு. சட்டனா அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. இந்த கவர் அப்படியே இழுக்கும் பாருங்க. இப்போ இந்த கவர் அப்படியே இழுக்கும் பாருங்க. நான் வேவ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கவர் அப்படியே தள்ளும் பாருங்க. தெரியுதா? சரியான வேவ். சினிமா அட்டகாசமா செட் பண்ணியாச்சு கைஸ். இனி அப்படியே அந்த மீனுக்குலாம் அடி கடல்ல மிதக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். வேற மாதிரி. சரி ரிலீஸ் பண்ணிடுவோம். இவனுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஜோடியை விடு. ப்ரோ இது என்ன ப்ரோ இந்த அடி அடிக்குது? கலரை பாருங்க நண்பர்களே. இங்க பாருங்க. அம்மா தெரியுதா? சண்டை போடுது பாருங்க. உடத்துல சரியான வெயிட் இந்த கவர். ரப்பர் பேண்ட் எடுத்து வராது. நானும் இடத்துல பார்த்து வராது. ரப்பர் பேண்ட் ஒன்னொன்னா கழுத்து கழுத்து வேற வழி இல்லை. பக்கத்துல வந்துட்டான். விடாமுயற்சி விஸ்பர் போயிட்டி. உனக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவர் பாருங்க. 9 சார் இப்படி நீ ஆன்சர்
உள்ள இருக்க மீன் நினைக்கும் ரப்பர் பேண்டை கழட்ட இவ்வளவு நேரமாடா அவங்களுக்கு அப்படின்னு. சரி பிடி. அவ்வளவுதான். டீம் ஒர்க் கைஸ். எப்பவுமே என்ன பண்ணாலுமே சேர்ந்து ஒரு டீமோட பண்ணா எவ்வளவு பெரிய வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். தத்துவண்டா. ஓ மை குட்னஸ், எப்படி இருக்கு. எல்லா கடவுளையும் ப்ரே பண்ணுங்க நண்பர்களே, எதுவும் ஆகக்கூடாதுன்னு. விட்டுணுமா? அது கொடூரமா இருக்கு. குரூப்பர் மாதிரி எல்லாம் பிடிச்சி விட முடியாது. வேணா பிடிச்சி பாரு, ரொம்ப ஆக்டிவா இருக்கு. சரி இதே பிடிக்கும். அப்படி வார டேய், வா 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 வா. ஓ ஓ இப்போ பிடிச்சி விடு, இப்போ பிடிச்சி விடு. வா வா. முள்ளு ப்ரோ, முள்ளு விட்டுருங்க. கைசி கலரை பாருங்க நண்பர்களே. ஓ மை குட்னஸ், செம கலர்ஃபுல்லா இருக்கு டேங்கு. அந்த ஓட்டம் வண்டியற. ஆமா டேங்க பாருங்க, கம்யூனிட்டி பயங்கரமா இருக்கு நண்பர்களே. ஏஞ்சலோட இன்னொருத்தர் இருக்கான்ல நண்பர்களே. அடுத்தது மோரிஸ் ஐடோல். மோரிஸ் ஐடோல் கைஸ். மோரிஸ் ஐடோல் அடுத்து ரிலீஸ் பண்ணுவோம் கைஸ். கபிள்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டேங்கில் ஒரு கபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுறாங்க பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கபிள்ஸ். அது வாய் பார்த்தீங்கன்னா அப்படியே குருவியோட வாய் மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தா அது மீன் மாதிரி தெரியல கைஸ், ஒரு குருவி மாதிரி இருக்கு அது. ஓ மை காட், ஒரு குருவி வாயை பாருங்க கைஸ். மாசா இருக்கு. லுக் அட் தட் கொண்டு. இந்த தம்பி பார்த்து பத்திரமா ஓகே. ஓடு டேங்க்னா இது டேங்க். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. உள்ள ரவுண்ட் அடிக்குது பாரு, பக்காவா தெரியும். அதுக்கு வாழை பாருங்க. எனக்கு பிடிச்சது அதுக்கு அந்த டெயில் தான். இவ்வளவு பெரிய டெயில், மீனை விட 2 மடங்கு பெருசா இருக்கு. டெயிலுக்கு நீளத்தை பாருங்க நண்பர்களே. டெயில் பத்தி எவ்வளவு பெருசா இருக்குன்னு அது ரெண்டும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கு. ஏய் गाइस, இதான் மீன். இந்த பாட்டு மீனோட எல்லாம் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இந்த கலர்ஃபுல் ஃபிஷஸ். லுக் அட் தட் கலர்ஃபுல் ஃபிஷஸ். they are swimming very very happily. look at that bard fishes நண்பர்களே. they are sleeping. அதெல்லாமே வந்து இது கிட்டன் ஸ்பாட்ல இருந்து வளர்ந்த மீன். இப்போ நம்ம ஓப்பனா போட்டுக்கனால கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படி இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் போனீங்கன்னா செட் ஆயிரும். அப்புறம் நம்ம கையை போட்டாலே வந்து கடிப்பாங்க 3 பேருமே. ஆனா அவனோட பேட்டர்னை பாருங்க, உடம்புல இருக்க பேட்டர்ன்லாம் நைஸ். இவன் வந்து 3 நாள் எழும்ப முடியாம நடந்தான் தெரியுமா நண்பர்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆயிட்டு வரான். அந்த ஷார்ட்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு. இந்த வரும் கலர் பாருலடி. ஓ மை காட், வயலட்டா. இங்க பாரு கலர் பாருங்க. உனத்தனா வயலட்டா மெரூனா ப்ரௌனாமா இருக்கு. இதுக்கு நேம் என்ன? ஸ்கேன் போடுங்க. இதுவும் செமையா இருக்கு கைஸ். சத்தியமா டேங்க் பெஸ்ட் நண்பர்களே. பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்த டேங்க்லயே. ஆமா, அடுத்தது நீ குரூப்பருக்கு மட்டும் ஜோடி வாங்கிட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்டான ஒரு கம்யூனிட்டி டேங்க் பக்கா இருக்கும். எங்க பாரு குரூப்பர் பாரு. தலைவன் இஸ் பேக். தலைவன் குரூப்பர் இஸ் பேக். இவ்வளவு நாள் எப்படி இருந்த பங்காளி நீ? இந்த ப்ளூ கலர் வேற மாதிரி இருக்கு. நேம் வாட்? This is name what? Show me. This is BA history. BA history ஆ? நண்பர்களே, வினோத் நீங்க என்ன படிச்சீங்க? BA தமிழ். இல்ல சொல்லுங்க. ஏதோ படிச்சல. அது என்ன? சயின்ஸ்? நான் டிப்ளமோ. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கடிப்பம் போலயே. கடிக்குமா? ஆமா, டொமேட்டோ குரூப்புக்கு தம்பி மாதிரி தான் இருக்கான். தம்பி அண்ணனா. நண்பர்களே, இதோட செரவு எல்லாம் பெருசா இருக்கு. அந்த இருக்குல அந்த வாய் கிட்ட yellow கலர் இருக்குது சோப்பு மாதிரி. இந்த சோப்புல வந்து ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு கலர் அந்த மாதிரி பட்ட சோப்புலாம் இருக்கு தெரியுமா? இவன் தான். நான் வரல. இவனோட நேம் என்ன தெரியுமா? சோப்பு. 6 லைன் சோப். அவன் மேல 6 லைன் இருக்கும். சோப் ஃபிஷ். 1 2 3 அவன் எடுத்து சோப்பு போடலாம்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 இந்த மேல ஒன்னு வருது நடுவுல. அது 6. செமையா இருக்கு. 6 லைன் சோப் ஃபிஷ். இன்னொருத்தர் இருக்கானே, அவனுக்கு பாரு. அவனுக்கு உடம்பு ஃபுல்லா லைனா தான் கிடக்கு. அவன பாரு. மீனுக்கு பேரே தெரியாம மீன் வாங்கிட்டு வந்திருக்கான் நண்பர். நமக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கும் நேம் எல்லாம் யாருக்கும் கரெக்டா தெரியும். அவங்க சொல்றாங்க அது எல்லாமே தமிழ் பாரு. அவங்க ஊர்ல அதுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த நேம் தான் சொல்றாங்க. ப்ளூ லைன்டு குரூப்பரா நண்பர்களே. அந்த குரூப்பர் அந்த இன்னொரு மீன் கலர்ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருந்துச்சுல, வயலட் கலர் என்ன இருக்குல்ல, கடிச்சிருவானோ குரூப்பர் பழைய மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிடணும் ப்ரோ. டெய்லி நண்பர்களே, இப்போ தானே அங்கே ஏதோ வெட்டிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பாருங்க, கோயிலில் பாட்டு போட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாட்டை பாருங்க, அங்கே பாட்டு போட்டுறாங்க. காப்பி ரேட் வந்துடும் கைஸ். அப்புறமா சொல்லியிருந்தால அந்த ப்ளூ கலர் வயலட் கலர்ல இருக்க மீன், அந்த மீனோட அந்த குரூப்பர் பக்கத்தில் இருக்குல்ல, அதுவும் ஒரு டைப் ஆஃப் குரூப்பர் தான். இப்போ தான் நான் கூகுளில் பார்த்தேன். என்ன லைன் குரூப்பர் ப்ரோ? ப்ளூ லைன் குரூப்பரா? 6 லைன் குரூப்பர். அதுக்கு பேரு சோப்பு. 6 லைன் சோப்பு. அப்புறம் லைன் குரூப்பர். அடிப்பொலியான கலர்ஃபுல்லான ஃபிஷ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம் கைஸ். ஆனால் இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேங்கில் போட்டால் தான் இன்னும் லுக்கு வேற லெவலில் இருக்கும். நம்ம டாப்ல இருந்து பார்க்குற வியூக்கும் சைடு ஆங்கிள் பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கும். அப்புறம் மெயின் நண்பர்களே, இங்க ஒருத்தன் ஒரு சம்பவம் நான் சொல்லவே மறந்துட்டேன். அது இதுங்க பஃபர் எங்கன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எங்கடா பஃபரை காணல யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா லாஸ்டா நம்ம பாத்துருப்பீங்க, ஹார்பர் தான் எடுத்துட்டு வந்தோம். அந்த ஃபிஷஸ் எல்லாம் எப்படின்னா ட்ரீட்டே பண்ணாத ஃபிஷஸ் நண்பர்களே. அந்த ஃபிஷஸோட உடம்புல வந்து நிறைய பாக்டீரியாஸ் அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம அது எதுவுமே எல்லாம் டேரக்டா கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணோம்ல. 2 வாரம் அது எதுவுமே சாப்பிடல. இதுக்கு மேலேயே சாப்பிடாம இருந்துச்சுன்னா அது ஏதாவது ஆயிரும். சரி ஓகே அப்படின்னு நம்ம இப்போ ஃபோன் பண்ணி கேட்டா அவர் என்ன சொன்னார்னா, ரிஸ்க் எடுக்காத, அதை கொண்டு வந்து என்கிட்ட தந்துரு. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட வச்சிருக்காருல அந்த மீனுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு. அந்த என்ன கூட ட்ரீட் பண்ணி மீன் ரெடி ஆச்சுன்னா தரம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஃபரை வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அவர் சொன்னனால அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம்னு தெரியல. இல்லைன்னா அது டெத்
ஆயிரும் கைஸ். அப்படின்னா நம்ம சால்ட் வாட்டர் டேங்க்ல மீன் ஏதாவது டெத் ஆச்சுன்னா சால்ட் வாட்டர் செட்டப் மொத்தமாவே ஸ்பாயில் ஆயிரும். மொத்த காசு நம்ம இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டும் மொத்த லாஸ் ஆயிரும். அதனால தான் ஒவ்வொரு டீடைலா மீனுக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன ஆயிட்டு இருக்கு, எனக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆச்சுனா நம்ம அதை உடனே ட்ரீட் பண்ணணும் நண்பர்களே. அதான் நம்ம பஃபர் எடுத்துட்டு போய் இபுப்ரோட்டை கொடுத்துட்டோம். இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. ட்ரீட் பண்ணி அது உடம்பு சரியாச்சுன்னா நம்ம கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணலாம். பக்காவா ரெடி ஆயிட்டா நம்ம ஹெலிகாப்டர் திரும்ப நம்ம டேங்கே வந்துரும். நண்பர்களே அப்படி கடல்ல எல்லாம் செட் பண்ணி எல்லா மீனும் அப்படியே எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. டிராவல்ல வந்தனால கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. இப்போ ஓரளவு நார்மல் ஆயிட்டு இப்பதான் செட்டில் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஃபிஷும் நம்ம டேங்க் அடாப்ட் ஆகுது. கூடிய சீக்கிரம் எல்லாரும் சிறப்பாக அடாப்ட் ஆகிருவாங்கன்னு நம்புறேன். மேக்ஸிமம் எல்லாரும் என்ன தெரியுமா கேட்பாங்க, ஷார்க்கு எப்போ வாங்குவீங்க ப்ரோ? ஏன்னா இன்னைக்கு ஷார்க்கை பார்த்துட்டாங்க, கண்டிப்பா வாங்க சொல்லுவாங்க. அது இந்த டேங்க் செட் ஆகுமா அதை மட்டும் பார்க்கணும். ஆனால் அங்கே ஷார்க்கு உள்ள டேங்க் எல்லாம் பார்த்தியா ஹைட் எவ்வளோ ஹைட் இருந்துச்சு. எல்லாம் பெருசு. கிட்டத்தட்ட இதுக்கு மேலே இன்னொரு ரிங் போட்டு தண்ணியை அந்த அளவு வைக்கணும். அவங்க பிசினஸ் பீப்புள். ஹைட்ல இருந்தும் இதுக்கும் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். we are just a creator. அவ்வளவுதான் நண்பர்களே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டோம். அப்புறம் லாஸ்ட் வீடியோல பார்த்தேன் நாய் கூட இடிச்சிட்டு. ஆமா கெட்டரா சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ வேற எஸ்எஸ்என் போட்டுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே, உங்க சப்போர்ட்டுக்கு. எங்க வீட்டில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை இடிச்சிட்டு நம்ம உடச்சிட்டு கெட்டுறோம் கண்ணாடி போட்டு அதுல கூட ஷார்க் வேணா போடலாம். அது ஃப்ரெஷ் வாட்டர் ஒன்லி அங்கே. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணுமா? நம்ம கைஸ் மறக்காம அந்த கிரீன் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. கிரீன் கார்ட்டா? இதுக்கு திருநெல்வேலினா தூத்துக்குடினா அதுவா? ஆமா, நீங்க திருநெல்வேலியில இருந்து அதிகம் பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. களக்காடு ஏர்வாடி எல்லாம் போன் வந்துச்சு நிறைய. தூத்துக்குடியில இருந்து நிறைய பேர் அவங்க எல்லாம் இப்போ இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுங்க. எல்லாருக்கும் ஒரு ஹார்ட். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. பை கைஸ்.